இந்த நாளிலே கூட சபையாராய் கர்த்தருடைய திருப்பந்திலே நாம் பங்கு பெறும்படியாய், அது மாத்திரமல்ல நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாய் அவருடைய சரீரமாகிய அப்பத்தையும் அவர் இரத்தமாகிய இந்த ரசத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் நம்மை தகுதிப்படுத்தும்படியாய் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் கரங்களில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூறும் பொருட்டாய் இந்த நாளிலே கூட கர்த்தருடைய பந்தியிலே நாம் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய திருப்பந்தியிலே நாம் பங்கு பெறுகளாய் அவர் கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட கிருபைகளுக்காய் நாம் நன்றி சொல்லி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம் முற்பிதாக்களின் தேவனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை தேர்ந்து கொண்டு அவர்களுடைய சுதத்தை நாமம் பெற்றவர்களாய் கர்த்தர் சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய இந்த நாளிலே பயபக்தியுடன் நாம் சபையிலே அமர்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. பலிபீடத்திலே என்னை பரனே என்ற பாடலை பாடி நாம் உணர்ந்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த பாடலை போடுவார்கள். அந்த பாடலை பார்த்து உணர்ந்து பாடும்படியாய் கரங்களை தட்டி அந்த பாடலை நாம் பாடும்படியாய் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே நீர் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே ஆராதனை தொடக்கம் முதல் முடிய வரை உடைய பிரசன்னம், ஆளுகை, வழிநடத்தல், பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை காத்து வழிநடத்தும்படி கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கரங்களிலே எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் அன்பு என்றும் மாறாது, கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாது என்ற பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு
இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாது. பாவி என்று நம்மளை அவர் தள்ளவே மாட்டார். நம்மை சேர்த்துக்கொள்கிற தேவன். பாவியாரானவர்களை நம்மை தான் தேடி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அப்படிதாமே ஆண்டவர் பாவங்களையும் சாபங்களையும் மன்னித்து இந்த நாளில் சிலுவையில் இரத்தத்தை சிந்தி நம்மளுடைய காரியங்களில் ஜெயம் பெற்று தந்த தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக, நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் என்ற பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஐயா உன் பாதம் என் தந்தமே அனுதினம் ஓடி வந்தேன். ஐயா உன் பாதம் என் தந்தமே அனுதினம் ஓடி வந்தேன். ஆனந்தமே அதிசயமே ஆனந்தமே அதிசயமே. நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவேன். புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவேன். எக்காலமும் நான் கூதிடுவேன். எக்காலம் நான் கூதிடுவேன். நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதிபாடி மகிழ்ந்திடுவேன். ஆமென். நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதிபாடி மகிழ்ந்திடுவேன். கிருபை ஒன்றே போதுமையா கிருபை ஒன்றே போதுமையா. நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஊரெல்லாம் சொல்வேன் பறைசாற்றுவேன். உம் நாமம் உயர்த்திடுவேன். ஊரெல்லாம் சொல்வேன் பறைசாற்றுவேன். உம் நாமம் உயர்த்திடுவேன். சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன். சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன். நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல்.
பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே. ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே. ஆனந்தமே அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே. நாதா உன் திருக்கரத்தில் இசை கருவினான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதா உன் திருக்கரத்தில் இசை கருவினான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். அல்லேலூயா. நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் என்று ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அடுத்த பாடல், வாழ்வே நீர்தான் ஐயா, என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் ஆனவரே என்ற பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவன் பலனும் ஆனவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே, எப்போதுமே என் வாழ்விலே வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. நீர் மாற்றம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீர் மாற்றம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே, இருமையினால் நான் வாழ்கின்றேனே, இருமையினால் நான் வாழ்கின்றேனே. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. உன்னதமான மறைவினில் வந்து, உன்னதமானவன் மறைவினில் வந்து, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே.
நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா. இருமையின் மேலே இருமையை தந்து, இருமையின் மேலே இருமையை தந்து, நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நிர்மூலமாகாமல் காத்தீரையா. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. என் இயேசுவே, என் ஜீவனின் பலனும் ஆனவர், என் வாழ்க்கையின் ஒளிவிளக்கே, எப்போதுமே என் வாழ்விலே வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. அல்லேலூயா. வாழ்வே நீர்தானையா என்ற பாடலை ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா காரியங்களையும் நினைத்து நாம் துதிக்க முடியும். நாம் ஜெபிக்கலாம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இந்த நாளில் ஆராதனையில் தேவன் நீர் மகிமைப்பட்டதுக்கு அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையில் ஆண்டவரே சப்பா நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பயன்படுத்தின கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் மிதமான நேரங்களை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நீர் ஆண்டவரை ஒவ்வொரு பயன்படுத்தி ஆண்டவரே சப்பா நீர் செயல்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை நம்ம ஆராதிப்போம். நம்ம கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவர் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க, நெருங்குங்க. ஹல்லேலூயா சொல்லமா. ஆமாம், அதுக்கு தான் ஸ்தோத்திரம். நம்ம கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேரம் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், அவரை வரவேற்போம். இயேசுவே நீர் வாரும் ஐயா. ஹல்லேலூயா, உம்மை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. ஓ எல்லோரும் வாடுகளை திறந்து நல்ல விடுதலையோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓ நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நல்ல ஸ்தோத்திரம் நிறுத்தாதீங்க. ஓ நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ இந்த புதிய மாதத்தை காணும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். ஓ இந்த புதிய நாளுக்குள்ளாய், மாதத்தினுடைய 1ஆம் தேதிக்குள்ளாய் நாம பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும்
துதி சொல்லும். என்னில் உள்ள யாவும் துதி சொல்லும். பர்வதங்களிலும் துதி, பள்ளத்தாக்கிலும் துதி. என்னில் உள்ள யாவும் துதி சொல்லும். பர்வதங்களிலும் துதி, பள்ளத்தாக்கிலும் துதி. என்னில் உள்ள யாவும் துதி சொல்லும். சுவாசமுள்ள யாவும் துதி சொல்லும். என்னில் உள்ள யாவும் துதி சொல்லும். பர்வதங்களிலும் துதி, பள்ளத்தாக்கிலும் துதி. என்னில் உள்ள யாவும் துதி சொல்லும். ஆமென். ஆண்டவரே, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நம் தேவனாகிய கர்த்தரை துதிப்போமாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதிக்கிறோ, துதிக்கிறோ. ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ, துதிக்கிறோ. ஒன்றாக கூடி துதிக்கிறோ. சேர்ந்து துதிக்கிறோ. ஆமென். துதிக்கிறோ. ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ, துதிக்கிறோ. ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே பரலோகமே
ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போடுவே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போடுவே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்பே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்பே பெயர் சொல்லி அழைத்தீரையா. தாய் உருவாகும் முன்பே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்பே என் கருவை. எப்படிப்பா எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்பே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்பே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும், தாய் உருவாகும் முன்பே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் பெயர் சொல்லி அழைத்தீரையா. அவனை அறியாமல் நம்மை காத்துக் கொண்ட தெய்வம், அலையாமல் நம்மை காத்துக் கொண்ட தெய்வம், குறைவின்றி நம்மை பிறக்க செய்தவர், பத்திரமாய் நம்மை சுமந்து வருகிறவர். அழியாமல் அணைத்துக் கொண்டே, தலையாமல் காத்துக் கொண்டே, குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே. பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அழியாமல் அணைத்துக் கொண்டே, தலையாமல் காத்துக் கொண்டே, குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்பே என் கருவை கண்டீரையா.
என் கருவை தந்தீரையா என் பெயர் உருவாகும் பெயர் சொல்லி ஆமே எப்படி எப்படி பாவுக்கு நன்றி சொல்லுவேன் நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் சேர்ந்து எப்படி பாவுக்கு எப்படி பாவுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படி பாவுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் எப்படி எப்படி பாவுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படி பாவுக்கு நன்றி சொல்லுவேன் நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் எப்படி பாவுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தோட அவருடைய திருப்பந்தியிலே நாம் பங்கு பெற்று அதை பயபக்தியுடன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நன்மை செய்கிறவராக சுற்றி சேர்ந்த தேவன். அவர் நன்மையை தான் செய்வார், தீமை இடத்தில் இல்லவே இல்லை. நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்தவர் அவர். தன் ஜீவனை கொடுத்தவர். தன்னுடைய ஜீவனையே பொருட்படுத்தாத நமக்காக கொடுத்தவர். நாம் அவருக்காக என்ன செய்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். வாக்கு தத்துவம், அவர் கொடுத்த வாக்கு தத்துவமே நமக்கு அவர் நித்திய ஜீவனை அளிப்பதே அவர் வாக்கு தத்துவமாக இருக்கிறது. நாளில் கூட அவருடைய சரீரத்தை அவர் ரத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். தகுதிப்படுத்திக் கொள்ள முதல் தகுதி ஆகணும். அதில் நாம் பெற்றுக்கொள்ள தகுதி வேணும். ஆண்டவர் முன்னோர்கள் வானத்து மன்னாவை உட்கொண்டார்கள். அவர்கள் என்ன ஆனாங்க? மரித்தார்கள். நானும் என்னுடைய ஜீவனை உங்களுக்கு கொடுக்கிறேன், என் ஜீவனை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போ அது சாதாரண ஜீவன் இல்லை, நித்திய ஜீவன். எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 22:19. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். நம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படாத முன்பு எவ்வளவோ உலகத்தின் காரியங்களுக்காக நம்ம அர்ப்பணித்து ஓடிக்கொண்டிருப்போம். ரட்சிப்படுத்த முன்பாக விக்கிரகத்தை நாடி தேடி ஓடியிருப்போம். கெட்ட பழக்க தீய வழக்குகளை தேடி ஓடியிருப்போம். மற்றும் உலக இச்சைகளுக்கு பாவங்களுக்கு நாம் கடந்து சென்றிருப்போம். ரட்சிக்கப்பட்ட பின்பு, அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பின்பு நம்முடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேலே தான் இருக்கணும். நம்ம நம்பிக்கை அனைத்தும் கர்த்தர் மேலே தான் வைக்கப்படணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அதுதான் ஆண்டவர் பாருங்க, சாலமோனை இந்த நீதிமொழிகள் எழுதும்படியாக உணர்த்துறாரு. நீதிமொழிகள்ன்றது அநேக காரியங்கள் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதான் மாதம் மாதம் இந்த வருட துவக்கத்திலே
நீதிமொழிகளிலிருந்து தான் வாக்குத்தத்தம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கோம். நீதிமொழியிலிருந்து தான் வாக்குத்தத்த வார்த்தை தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். இந்த திருப்பந்தியிலே நாம் கலந்து கொண்டு அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் முதலாவதாக அந்த வார்த்தையை உன் நம்பிக்கை என்மேல் இருக்கும்படி, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மேல் இருக்கும்படி இன்றைய தினம் நமக்கு என்ன நாள்? திருப்பந்தி நாள். உனக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். திருப்பந்தி என்றது சாதாரணமாக பிரெட்டோ திராட்சரசமும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரெட்டு வாங்கிட்டு வந்து கடையில் அது வந்து ஊழியக்கால் மூலமாக இயேசுவின் நாமத்தினாலே அது ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பம், அவருடைய சரீரம், ஆசீர்வதிக்கப்பட்ட ரசம், அவருடைய ரத்தம் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது அது அவருடைய சரீரமாயும் ரத்தமும் மாறி போகுது. நாம் பெறும்போது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இயேசுவின் சரீரத்தை நாம் உட்கொள்ளுகிறோம். அப்பமாகிய அவர் சரீரத்தை உட்கொள்ளுகிறோம். ரத்தமாகிய அவருடைய ரசமாகிய ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். அந்த எண்ணம் தான் நமக்கு இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்க, இந்த அவருடைய திருப்பதியிலே நாம் பங்கு பெற தகுதியாக மாறும்படியாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவருடைய பலிபீடத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஒவ்வொரு திருப்பந்திலும் முதலாவதாக பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன் அப்படின்னு பாடல்கள் பாடுவோம். அதில் உலக காரியங்கள், எல்லா காரியங்களும் எல்லாத்தையும் ஒப்புக் கொடுக்குறோம். அந்த பாடல் வரிகளில் எல்லாவற்றையும் நான் ஒப்புக் கொடுக்குறோம், எல்லாத்தையும் ஒப்புக் கொடுக்குறோம். காரணம் என்னவென்றால் நம் தகுதியுள்ளவர்களாக மாறணும். நம்ம தகுதியுள்ளவர்களாக மாறணும். அப்போது அவருடைய கிருபையினாலே நாம் அந்த தகுதியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 யோவான், இதுதான் வாக்குத்தத்த வசனம். இதுதான் என்ன வசனம்? நீதிமொழிகள் 22:19. இன்றைய தினம் அதை உனக்கு அறிவிக்கிறேன். வாக்குத்தத்த பண்ணின உண்மை இல்லவர் அதை எப்படி நிறைவேற்றுவார்? வாக்குத்தத்தத்தை நாம் கொடுக்கும்போது உரிமை பாராட்டணும். இயேசுதான் ஜீவ அப்பம், அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். அப்போ அவரை உட்கொள்ளும் போது நம்ம தகுதி உள்ளவர்களாக மாறணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பரிசுத்தமுள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அது சொல்கிற பாருங்க, வாசிங்க சிஸ்டர். 1 யோவான் 2:25 வாசிப்போம். 2 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும்போது கர்த்தருடைய திருப்பந்தியிலே நாம் மாதம் மாதம் அதை தவறாமல் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதை ஓட வேண்டும். முதலாவதாக இந்த திருப்பந்தியை கலந்து கொள்வதற்கு முதலாவதாக நாம் என்ன செய்திருக்கணும்? ஞானஸ்தானம் பெற்றிருக்கணும். ஞானஸ்தானம் பெற்று தான் நம்ம முதல் வழி. ஞானஸ்தானம் பெற்றால்தான் நம்ம இதை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஞானஸ்தானம் பெறாமல், அதாவது ரட்சிப்பு, ரெண்டாவது ஞானஸ்தானம் பெறாமல் நம்ம இதை பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, சில காரியங்கள் உண்டு. அவருடைய இந்த அப்பத்தையும் அவர் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள சில வழிமுறைகள் உண்டு. சாதாரணமாக வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. பாருங்க, தீத்து 1:3 வாசிப்போம் சிஸ்டர். தீத்துவின் புத்தகம் 1:3. பொய்யுரையாத தேவன் ஆதிகால முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பொறுமையா படிக்குது. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி முதல்ல நம்ம என்ன வார்த்தை படித்தோம்? நீதிமொழிகள் 22:19 மறுபடியும் வாசிங்க. அந்த வார்த்தையை பார்த்து இதை வாசிங்க.
உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்போ இந்த வசனத்தை வாசிங்க. பொய்யுரையாத தேவன் பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. அல்லேலூயா. அப்ப நாமெல்லாம் யாரு? ரட்சிப்படைந்து ஞானஸ்நானம் பெற்று நாமெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ அந்த அவரால் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் முதல்ல நம்ம தகுதி பெறணும். அவருடைய திருப்பந்தியிலே பங்கு பெற தகுதி பெறணும். நேற்று தினத்தில் கூட நம்ம சொல்லியிருந்தோம், வர முடியாதவங்களுக்கு பரவாயில்ல, அவளுக்காக நான் ஜெபிக்கிறோம். இது சுத்திகரிப்பு ஜெபம். நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அந்த சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டு இந்த திருப்பந்தியில் பங்கு பெறணும்னு சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட நாம் அனைவருக்காகவும் ஜெபிப்பது நமக்கு தலையாய கடமை. ஏன்னா கர்த்தர் மேல் நம்பிக்கை அதை நமக்கு தெரியப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, யோவானில் 6ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம். அநேக வசனங்கள் இந்த நித்திய ஜீவனை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். 6:27 வாசிப்போம். யோவான் 6:27. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். நம்ம எடுத்துக்கொள்ள போகிற என்ன போஜனம்? நித்திய ஜீவனை அளிக்கிற போஜனம். அவர் எல்லாவற்றையும் நமக்கு கையளித்தார். பிதாவின் சித்தத்தின்படி இயேசு எல்லாவற்றையும் நமக்காக கையளித்து ஆண்டவர் அருமையா அவருடைய இரத்தத்தை குறித்தும் அவருடைய சரீரத்தை குறித்தும் நமக்கு வேதாகமத்தில் அழகாக சொல்லியிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரம் 26-28 வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரம் 26, 27, 28. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து யாரு? சீஷர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர் என்ன பண்றாரு? கடைசி இரவு அது அவருக்கு. அவர் சிலுவையில் அறையப்பட்ட கடைசி இரவில் தன்னுடைய சரீரத்தை குறித்தும் தன் இரத்தத்தை குறித்தும் அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார் ஆண்டவர். பாருங்க, வாசிங்க சிஸ்டர் நீங்க. மத்தேயு 26. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அப்போ இந்த மெய்யான போஜனம் அவர்தான். நானே ஜீவ அப்பம் என்று சொன்னவர் அவருடைய சரீரத்தை குறித்து அங்கே சீஷருக்கு தெரியப்படுத்துகிறார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து அதை முதல்ல ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்த பின்பு படிங்க சிஸ்டர். அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பாருங்க, முதல்ல அவர் அப்பத்தை எடுக்கிறார். எது அப்பம்? பிரெட்டை எடுக்கிறார். பிரெட் எடுக்கிறாரு. பிரெட் எடுத்து என்ன பண்றாரு? அதை முதல்ல பிதாவிட்ட கொடுத்து இதை ஆசீர்வதித்து இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிடுறாரு. பிட்டு
சீஷர்களுக்கு கொடுக்கிறாரு. கொடுத்த பின்ன என்ன சொல்றாரு? நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது. இவங்களுக்கு ஒண்ணுமே அந்த நேரத்தில் ஒன்றும் பேச முடியல. சிலுவை மரணத்திற்கு போகும் முன்பாக இந்த பந்தி அவர் ஏற்படுத்துகிறாரு. ஒன்று அந்த பிரெட் எடுக்கிறாரு, விடுறாரு, விட்டு அதை ஆசீர்வதிக்கிறாரு. அது உடனே சீசன் கொடுத்து இதை வாங்கி பூசிங்கள், இது எங்கள் சரீரமாக இருக்கிறது. புரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே, அவர் அப்பம் என்பது அவர் சரீரம் என்று அந்த சீஷர்களுக்கு நினைவு கூறுகிறார். அதை நினைவு கூறுகிறார். அவங்க வாங்கி புசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் சீஷர்களுக்கு தெரியாது ஆண்டவருடைய சரீரத்தை நாம் உட்கொள்ளுகிறோம். ஆனால் அதை கொடுத்த பின்னர் தான் சொல்றாரு, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதை வாங்கி பூசிங்க. பிரியமானவர்களே, நம்ம திருப்பந்தியிலே கலந்து கொள்கிற ஒவ்வொரு மாதமும் அன்று சீஷர்களுக்கு சொல்றாரு, இதை வாங்கி பூசிங்க, என்னுடைய சரீரமாக இருக்கிறது. ஆனால் நமக்கு அது முன்னறிவிக்கப்பட்டதினாலே அவருடைய சரீரமாயும் இரத்தமாயும் தான் நாம் உட்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுதான் அவர் சொன்ன அந்த காரியம். பிரியமானவர்களே, தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற, அநேகருக்காக, அவர்களுக்காக அல்ல. ரத்தத்தை வந்து டிஃபரெண்ட் பண்ணிடுறார் பாருங்க. ரத்தத்தை டிஃபரெண்ட் பண்ண பிதா பாவம் பெருகினது போல ரத்தம் சிந்தினாலுடைய பாவ மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லி தான் தன்னோட ஒரே பேரான கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பினார், இந்த பூமியில் அனுப்பினார். அவர் நம்ம மாதிரி தான் பாடுகளை அனுபவித்தார். அவரை யூதர்கள் என்ன காரியம் பண்ண உங்களுக்கு தெரியும். அவங்களை மலை உச்சியிலேருந்து தள்ள பார்த்தாங்க. சிலுவை மரணத்தில், அந்த சிலுவை பாடுகளிலே அநேக காரியங்கள் செய்ததுனாலே, இந்த ரோம பேரரசு அவரை கொண்டு போனதுனால இந்த யூதர்கள் அநேகர் ஒரே ஏக சத்தமாய் அவனை சிலுவையில் அறையும், அவனை சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டு கூக்குரலிட்டார்கள். பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும், இவனை சிலுவையில் அறையும். பாவம் செய்தவனுக்கு விடுதலை, நன்மை செய்தவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு. பிரியமானவர்களே, அது நமக்காக தான் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று அந்த ஜனங்களுக்கு அப்போது தெரியவில்லை. அந்த ஜனங்கள் யாரு? அவருடைய வம்சாவளி, அவருடைய வம்சம் தான், அவருடைய கோத்திரத்தார் தான் யூத ஜனங்கள். அவங்க சொல்லிட்டு உடனே சொன்னாங்க, இந்த பாவ பழி எங்களும் சுமப்பதாக. அப்பவே அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டாங்க. எங்கள் மீது எங்கள் பிள்ளைகள் மீதும் சுமரப்படுவதாகன்னு சொல்லிட்டாங்க. பிரியமானவர்களே, அந்த ரத்தத்தை பாருங்க, இந்த ரத்தம் எல்லாருக்காகவும் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையுடைய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. சீஷர்களுக்கு சரீரத்தை கொடுத்தார், இதை வாங்கி புசியுங்கள், என்னுடைய சரீரமா இருக்குது. அவர் ரத்தத்தை பூமியில் வாழ்ந்துக்கிற எல்லா ஜனங்களுக்கும், ஏன்னா பாவத்தில் மரிக்கிறவர்களை அவர் ரத்தத்தினாலே, புதன் உடைப்பிற ரத்தத்தினாலே அவரால் உயிர் பெற செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து சகல பாவம் நீக்கி அவர் ரத்தத்தை சிந்தி நம்ம சுத்திகரிக்க வல்லமை உள்ளவர். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதில் பாருங்க, அவருடைய அப்பத்தையும் அவர் சரீரத்தை குறித்து, நம் முதல்ல அவர் அப்பத்தை குறித்து, அப்புறம் அவருடைய சரீரத்தை குறித்து நாம் 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அவர் ரத்தம், வெளியேறப்பெற்ற ரத்தம், தூய ரத்தம், வல்லமுள்ள ரத்தம். ரத்தம் முதல்ல தூய ரத்தம், வல்லமுள்ள ரத்தம், வெளியேறப்பெற்ற ரத்தம்.
அவர் ரத்தத்தினாலே தான் நமக்கு ஜீவன். ஜீவன் நம் மறுரூபமாக்குகிற தேவன் அவர். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் அப்பத்தை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். அவருடைய அப்பம், அவருடைய சரீரம் அப்பமா இருக்கிறது. என்ன சொன்னாரு? யோவான் 6:27, மத்தேயு 26:26 வாசிங்க சிஸ்டர். மத்தேயு 26:26. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு, பாருங்க, முதல்ல அவர் அந்த அப்பத்தை என்ன பண்றாரு? எடுத்து. இது 3 காரியங்கள் நாம் பார்க்க போறோம். அப்பத்தை எடுத்த உடனே அவர் வச்சுக்கல, அவர் என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. அப்பத்தை எடுத்து கொடுத்து, ரெண்டாவது அந்த அப்பத்தை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது அதை பிடுறாரு. அதை பிட்டு யார் கொடுக்கிறார்? சீஷர் கொடுக்கிறார். இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது. முதல்ல அந்த அப்பத்தை அவர் பிடுறாரு, அதை ஆசீர்வதிக்கிறாரு, அதுக்கப்புறம் அதை கொடுக்கிறார். இயேசு அதை பிட்டு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய அப்பம், அவருடைய சரீரமாக அப்பம் உட்கொள்ளும் போது நம் சரீரத்தில் நிச்சயமாய் எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட வேதனை, எப்படிப்பட்ட துன்பம், எப்படிப்பட்ட வியாதி எல்லாம் நீங்கக்கூடியது அவருடைய அப்பம், அவருடைய சரீரம். இந்த அப்பத்தை குறித்து 3 காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக கொடுக்கப்பட்ட அப்பம். இரண்டாவதாக அவருடைய சரீரமாகிய அப்பம், ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பம். மூன்றாவதாக அவருடைய சரீரமாகிய அப்பம், பிற்கப்பட்ட அப்பம். இந்த அப்பத்தை குறித்து ரொம்ப பேருக்கு ஒரு சந்தேகம் உண்டாகும். நம்ம பிரெட்டு தானே சாப்பிட்றோம், அது எப்படி நம்ம சரீரத்தில் கிரியை செய்யும் அப்படின்னு நினைக்கலாம். இது ஆவிக்குரிய ஆகலாம், நமக்கு அது பெரிய ஆசீர்வாதமானது என்று மற்றவர்களுக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு புரியாது இந்த காரியம். ரோமன் கத்தோலிக்கல சபையில் கூட சின்ன ரவுண்டாக ஒரு அப்பம் கொடுப்பாங்க. அது அவங்க ஒவ்வொரு மாஸ் சர்வீஸு, அதாவது ஒரு ஜெப கொடுகையிலும் அதை கொடுப்பாங்க. ஆவிக்குரிய சபையில் மாதத்துக்கு ஒரு முறை தான் நம்ம கொடுக்குறோம். மாதத்துக்கு ஒரு முறை. ஏன்னா நம்ம அந்த மாதம் முழுவதும் நம்ம அறிந்தும் அறியாமல் செய்கிற பாவங்களை முதல்ல அறிக்கை செய்யணும், நம்ம சுத்திகரிக்கணும், நம்ம தகுதிப்படுத்தணும். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு? இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. கரங்களை தட்டுவோமா? இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அப்போ அவர் சரீரத்தை நாம் புசிக்கும் போது நாம் எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. முதலாவதாக அவர் கொடுக்கப்பட்ட அப்பம். எப்படிப்பட்ட அப்பம்? நம்ம இந்த வார்த்தையை நாம் தியானிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் புத்தகம், பவுல் பிலிப்பியருக்கு எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம், அதில் 6-7 வசனங்களை வாசிக்க கேட்போம். 2ஆம் அதிகாரம் 6-7. படிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தோம், தேவனுக்கு சமீபமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அல்லேலூயா. பாருங்க, அவர் தன்னைத்தானே என்ன பண்றாரு? வெறுமையாக்குகிறார். அவருடைய அப்பம், அவருடைய சரீரமாக அப்பம்
முதல்ல நம்ம கொடுக்கும்போது தன்னைத்தானே அவர் தேவனுடைய சாயலாக இருந்தோம். பாருங்க, முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ் போடுங்க. அந்த முதல்ல தம்மைத்தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அதுதான் ஆண்டவர் அந்த அப்பத்தை கொடுக்கும்போது இது என்னுடைய சரீரமாக இருக்குது என்று சொன்னார். இது என்னுடைய சரீரமாக இருக்குது, வாங்கி புசியுங்கள் என்று அதை முதல்ல அதை பிக்கப்படுறாரு. அது கொடுக்க அதை பிட்டு கொடுக்கிறாரு. கொடுத்த உடனே அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தன் ஒரே குமாரன் கிறிஸ்துவை தேவன் அனுப்பினது ரூபமாக இருந்தோம் தேவனுக்கு சமீபமாக இருப்பதை கொள்ளையான பொருளாக எண்ணாமல் தேவனுக்கு சமீபமாக இருக்காரு. அவர் மகன், தேவனுடைய மகன் இயேசு கிறிஸ்து. ஆனாலும் அவர் அடிமையின் ரூபம் எடுக்கிறார். அவர் தேவன் அனுப்பிச்சா சொல்லி அவர் அதிகாரத்தை பயன்படுத்தலை. அவர் அதிகாரத்தை பயன்படுத்துவாரானால் கடைசி வரைக்கும் அவர் நிலைநிற்கக்கூடாது இருந்திருக்கும். சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினார். தேவ சாயலா இருந்தோம். அவர் அதை என்ன கூடல நாளில் கூட பிரியமானவர்களே, நமக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் ஒரு ஆசிர்வாதம் கிடைச்சதுன்னா உடனே நாம் சில காரியங்களை மறந்து விடுவோம். கம்பெனியில் கூட நம்ம உயர்வு கிடைச்சிட்டா கீழ் ஒழுங்கில் ஒரு அசட்டை பண்ணுறவங்களாக மாறி விடுவோம். அதே போல் நம் வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் ஒரு சில ஆசிர்வாதம் கிடைச்சதுன்னா நம்முடைய ஜனங்களை நாம் அசட்டை பண்ணக்கூடும். நம்ம வசதி வாய்ப்பு வந்து விட்டது, அவங்க இனிமேல் என்ன நமக்கு, அவங்களால ஒரு காரியம் நடக்காது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த அதிகாரம் இருந்தாலும் அந்த அதிகாரத்தை அவன் பயன்படுத்தலை. எத்தனையோ சூழ்நிலையில், ஏன் சிலுவை மரணத்தில் அந்த பாடுகளில் எவ்வளோ அவர் ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அவர் அழிஞ்சாங்க, காரி துப்புனாங்க, அவருடைய உடைமைகளை பங்கிட்டு கொண்டாங்க. எத்தனையோ தசை அடிகளை வாங்கினார். கடைசி சொட்டு ரத்தத்தையும் அவர் சிந்தினார். எல்லாம் நமக்காக. அப்போ நம்ம எப்பப்பட்டவங்கள மாற வேண்டும். அவர் பரிசுத்த சரீரத்தை உட்கொள்ளும் போது நமக்குள்ள அவர் எடுத்து அதை கொடுக்கிறார். பிற்கப்பட்ட அப்பத்தை அவர் எடுத்து கொடுக்கிறார். அவர் எவ்வளோ பாருங்க, தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இந்த ரகசியம் மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு அது அறிய வேண்டும், தெரிய வேண்டும். வாழ்க்கையில் எத்தனை ஆசீர்வாதம் கிடைத்தாலும் நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருக்கணும். நாம மனுஷர், தேவனை தன் மனுஷ சாயலாக்கினார். எல்லாவற்றையும் கொடுத்தார் நமக்காக. பிக்கப்பட்ட அப்பத்தை கொடுத்தார், தன்னுடைய சரீரத்தை பிக்கப்பட்ட சரீரத்தை கொடுத்தார். இது உங்களுக்காக பிக்கப்பட்ட சரீரமாக இருக்கிறது, வாங்கி புசியுங்கள் என்று நம்முடைய காரியங்களிலே எல்லாவற்றையும் நாமும் அப்படியே இருக்கும்படியாய் அவர் நமக்காக அந்த காரியத்தை செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 7ஆம் வசனத்தை வாசிங்க. அதிலே தம்மைத்தாமே வெறுமையாக்கி, தம்மைத்தாமே வெறுமையாக்கினார். அவர் யாருங்க? அவர் யாரு? ஐஸ்வர்ய சம்பன்னர். பொண்ணும் வெள்ளியும் அவருடையது. அதனாலே ஆத்துமாக்களை சம்பாதிக்கல. அவர் தன்னை காத்ததினாலே
அடிமையின் ரூபம் எடுத்ததுனாலே, அவர் மனுஷன் சாயலால் ஆனதுனாலே தான் இன்றைக்கு நாம் சபையில் வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய கொடுக்கப்பட்ட அப்பம், அவர் கொடுக்கப்பட்ட அப்பம். இன்னும் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:32 வாசிங்க சிஸ்டர். ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல், நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். யாருக்காகமா? நம்ம எல்லோருக்காகவும் பிதா அவரை ஒப்பு கொடுத்தார். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாத எப்படி? எல்லாத்தையும் கொடுப்பார். அப்போ நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் தாழ்மை. அவர் சரீரத்தை நமக்கு கொடுத்தார், சரீரத்தை நமக்கு கொடுத்தார். இதே பிலிப்பியரில் கூட ஒரு 3 வசனங்கள் நாம் படிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிப்போம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இதை நம்ம படிச்சோம்ல, பாருங்க. இதே வார்த்தையை வந்து ஆண்டவர் வந்து யாருக்கு கொடுக்குறாரு? பிலிப்பியருக்கு, பிலிப்பைன் நாடுக்கு ஆண்டவர் எழுதுறாரு. பிலிப்பை ஜனங்களுக்கு பவுல் எழுதுறாரு, தம்மை தாமே வெறுமையாக்கி, படிங்க, அடிமையின் ரூபம் எடுத்து. இல்ல, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 8 வசனத்தை வாசிங்க. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் மரிச்சார். மரிச்ச உடனே சரிதான் மரிச்சது. அது சரீரத்தை முன்னாலே நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. உங்களுக்காக பிடிக்கப்படுகிற என் சரீரமாக இருக்கிறது, என் சரீரமாக இருக்குது. சரீரம் மறுத்து போச்சு, ஆனால் அவருடைய ஆத்மா, ஆத்மா மறிக்கல. 3ஆம் உயிரோடு எழுப்பினார் தேவன் அவரை. 3ஆம் உயிரோடு எழுப்பினார். பிரியமானவர்களே, அவர் மறுரூபமாய் காணப்பட்டு, உடனே மறுச்சவர் மறுரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அந்த தாழ்மை நமக்கு வேண்டும் பிரியமான. காரணம் என்னவென்றால் அவருடைய செயமகத்துவத்தை நாம் இந்த நாளில் புசிக்க போகிறோம். அந்த புசிப்பு எல்லாவற்றையும் அவர் கொடுக்க வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய நமக்கு வல்லவர். சபையில் நாம் ஒரு அங்கத்தினராகி சபையின் காரியங்களிலே, எல்லா ஊழியங்களிலும் நாம் கலந்து, எல்லா ஜெபத்திலும் கலந்து கொள்ளும்போது கர்த்தர், அவர் நம்ம ஒப்பு கொடுத்த தேவன், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு நிச்சயமாக கொடுப்பார். அல்லேலூயா. நிச்சயமாக செய்வார், கொடுப்பார். பிரியமானவர்களே, எதை குறித்தும் நம்ம கலங்கக்கூடாது. ஏன்னா அவர் நமக்காக கொடுக்கப்பட்ட அப்பமா இருக்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம், இந்த ஒப்பு கொடுத்தல் ரொம்ப அவசியம். 5-7 வாசிப்போம் சிஸ்டர். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினி, சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்று. அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய. பாருங்க, தேவனே, நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இப்ப இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அல்லேலூயா. நம்மை ஒவ்வொரு குறித்து ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் வாக்கு தத்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்மை குறித்து ஒவ்வொரு குறித்து அந்த ஜீவ புஸ்தகம் எழுதியிருக்கிறார். பாருங்க, அப்போது நான், தேவனே ஒரு சித்தத்தின் போய் செய்ய இதோ வருகிறேன். சித்தத்தின் போய் செய்ய நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும்.
உங்களுக்கு புரிந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சித்தத்தையும் பேச்சே நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆயத்தமாக இருக்கிறோமா? ஏதோ கடமைக்காக நம்ம சபைக்கு வருகிறோம். சில அப்படி தான் வரீங்க. கடமைக்காக இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த அப்பம் அவருடைய சரீரமாக இருக்கிறது என்று யாருக்கும் அறியப்பட மாட்டேன்றீங்க. அவருடைய ரத்தம், அந்த ரசம் ரத்தமாக இருக்கிறது அறியப்பட மாட்டேன்றீங்க. நம்மை குறித்து அவர் எழுதி வச்சிருக்காரு. அவர் சித்தத்தையும் பேச வருகிறேன், உன் சித்தத்தையுமே ஆட்கொள்ளும், சித்தம் செய்ய என்ன ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி சபையை குறித்து உங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கணும், எண்ணங்கள் வரணும். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருக்காதீங்க. எத்தனையுமே சொல்லியிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போனால் போதும். ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு ஆராதனை கலந்து கொண்டா போதும். எல்லா ஜெபத்திலும் கலந்து கொள்ளுங்க. உங்களை தாழ்த்துங்க, உங்களை தாழ்த்துங்க. சிறு மரண பரிந்து அவரை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து தான் நம்ம எக்ஸாம்பிள். இயேசு கிறிஸ்து எக்ஸாம்பிள். அவர் மனிதர் வைத்துக் கொள்ளுங்க. அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த திருப்பந்திலே நாம் கலந்து கொள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர் அப்பமாக சரி நாம் உட்கொள்ளும் போது நம்முடைய மறுரூபமாக்கப்பட அவர் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை மறுரூபமாக்குங்கப்பா, என் மறுரூபமாக்குங்கப்பா. உங்களுடைய சாயலாக நான் மாறணும் ஆண்டவர். நீ எங்களுடைய சாயலாக இருக்கு, உங்களுடைய சாயலாங்க மாறணும் ஆண்டவர். உமக்கு அவர் செழித்தை கொடுத்தீர் ஆண்டவர், செழித்தை கொடுத்தீரப்பா. அது வெறும் அப்பமல்ல ஆண்டவர், சரிதமாக எண்ணி நாங்கள் உட்கொள்ளுக்கிறோம் ஆண்டவர். அதுக்கு உண்ட ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி ஆண்டு ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசி. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். பாருங்க, நம் பாவம் செய்தோம். ரட்சிப்பு அடைந்த பிறகு, நாசம் பெற்ற பிறகு பாவத்தை மறித்து நீதிக்கு பிழைச்சிட்டோம். மறுபடியும் பாவம் செய்வோமா? பாவத்தை குறித்து உணர்த்தப்படணும். வருகை சமீபமாக இருக்கிறது. இதெல்லாம் பரவாயில்ல, நம்ம திருவிழா எடுத்துட்டோமே, இனிமேல் அந்த காரியத்தை கடந்து செல்லலாம். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். அதுதான் அவர் வாங்கிக்கிட்டாரு. நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே சுமந்து மரணம் அடைஞ்சார். சங்கீதக்காரன் தாவீது 118 சங்கீதத்தில் சொல்லியிருப்பாரு. 118 சங்கீதம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 118. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். எவ்வளவு ஒரு தீர்மானம் பாருங்க தாவீதுக்கு. அதனால்தான் தாவீதின் குமாரனே என்று இயேசுவை கூப்பிட்டாங்க. நான் சாவாமல் பிழைத்து நம்ம நித்திய ஜீவனை கொடுத்த அந்த நித்தியம் நமக்கு இருக்கணும், அந்த நிச்சயம் இருக்கணும். அப்போ நம்ம எவ்வளவு சின்சியராக இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. இருக்கிறோமா? கொஞ்சம் சிதத்தை பாருங்க பிரியமானவர்களே. ஏதோ மாதம் ஒரு முறை திருப்பந்தியில் பங்கு பெறுகிறோம். அப்போ பாவத்தை அறிக்கிட்டா போதும் நினைக்கிறோம். அவர் நித்திய ஜீவனை அளிப்பது அவருடைய வாக்குத்தத்தமாக இருப்பதினால் இது வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை ஒன்றுமில்லை.
நம்மள இன்னொரு வாழ்க்கை இருக்கு, பரலோக வாழ்க்கை. அப்ப நம்ம இங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மெழுகேற்றுறோமோ அந்த நித்திய ஜீவன் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட முடியும், வாக்கு தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். வசனத்தை பாருங்க, நாம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பேத்திருக்கும்படிக்கு அவர் தானே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை எங்கம்மா சுமந்தாரு? சிலுவையில் சுமந்தாரு, சிலுவையில் சுமந்தாரு. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா, கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்ல, பாவம் என்பது முதல்ல ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன காரியம் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு பிரியமா இல்லாத காரியங்கள் அனைத்தும் பாவம்தான். இயேசுக்கு பிரியமா இல்லாத காரியம் அனைத்தும் பாவம் தான். நீங்க நினைச்சு பாருங்க, சிந்தித்து பாருங்க. ஒரு அப்பமாகிய சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அது கொடுக்கப்பட்ட அவர் சரீரத்தை கொடுக்கிறார் நமக்கு. பரிசுத்தமாக நின்று பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க கூடாது, முடியாது, முடியாது. அவர் கொடுக்கப்பட்ட அப்பத்தை, இயேசுவே நமக்கு கொடுக்கப்பட்ட அப்பம், இயேசுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அப்பம், அவர் சரீரத்தை நமக்கு கொடுக்கிறாரு. அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும்? மறுரூபமாக வேண்டும். வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும். மறுரூபமாக அவர் மறுரூபமாக காணப்பட்டார். அல்லேலூயா, கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாம். இரண்டாவதாக, இயேசுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பம், ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பம். இதை பாருங்க, மறுபடியும் அந்த 26 வாசிப்பேன் சிஸ்டர். மத்தேயு 26. பின் அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து முதல்ல எடுத்து அதை ஆசீர்வதிக்கிறார். இயேசுதான் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர், அவர் தான் நமக்கு ஆசீர்வாதம். எப்போதும் வாழ்க்கையில் நித்தமும் அவரை தேடணும், நித்தமும் அவரை தேடணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, நித்தமும். ஏன்னா அவர் இயேசுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். எடுத்து வாசிப்போம். மார்க்கு 8:7. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சில சிறுமீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது, அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். பாருங்க, இயேசு அவர் எப்போதும் ஜனங்களை மெய்யான போஜனம். அந்த போஜனத்தை எடுத்து அந்த அப்பத்தை எடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்தோடனே பாருங்க, சில சிறு மீன்களும் அவரிடத்தில் இருந்தது, அவர் அவைகளை ஆசீர்வதித்து அவளுக்கு பரிமாறும்படி ஆசீர்வதிக்கிறார். அப்போ நம்ம ஒவ்வொரு முறை நம்ம சாப்பிடும்போது அவர் அப்பம் மாத்திரமல்ல, நம்ம போஜனம் பண்ணும்போது, சரித்துக்குரிய போஜனம் பண்ணும்போது, அவர் சரீரமாகிய அப்பம் மெய்யான போஜனம். அது மெய்யான போஜனம், அது மெய்யான போஜனம். நம் சரித்துக்குரிய போஜனம் பண்ணும்போது எப்பவுமே நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம், மறந்துடாதீங்க. இயேசுதான் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பம். அப்போ அவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவர் மீன்களை எடுத்து அதை ஆசீர்வதிக்கிறார். நல்லா சாப்பிடுவார் ஆண்டவர். மீனை ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். சீசன்கிட்ட உயிர்த்தெழுந்த உடனே கடற்கரையில் காணப்பட்டு சாப்பிடுறது ஏதாவது இருக்குதான்னு கேட்பார். சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்பார். அவங்க உடனே கடலுக்கு போய் பிடிச்சி வர ஆயத்தப்படுவாங்க. அவங்க போயிட்டு வரத்துக்குள்ளே அவர் என்ன பண்ணுவார்? அப்பத்தையும் அந்த மீனையும் ஆயத்தப்படுத்தி வச்சுருப்பார். எவ்வளோ நல்லவர் பாருங்க. நமக்கு குறித்து அவர் நிச்சயமாக நமக்கு என்ன தேவை அவருக்கு தெரியும். நம்ம ஆகாரத்தை ஆசீர்வதிக்க. அப்போ நம்ம சாப்பிடும்போது
அந்த ஆகாரத்தை ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணாமல் நீங்கள் சாப்பிடாதீங்க. ஸ்தோத்திரம் பண்ணாமல் சாப்பிட்றீங்களா? அப்போ உங்களுக்கு வியாதி மாறவே மாறாது, அப்படியே தான் இருக்கும். அவர் தழும்புகளாக குணமானீர்கள் எழுதியிருக்கிறது. அவர் தழும்பு எங்கே? அவர் தழும்பு எப்படி? எதனால் தழும்பு? சிலுவையில் அறையப்பட்டதினாலே, அவர் ரத்தம் சிந்ததினாலே தழும்புகள். அந்த தழும்புகளாலே நம்ம குணமாகணும். அப்போ அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அப்பத்தை நம்ம கொடுக்கும்போது நம்ம உண்ணுகிற சாப்பிடுகிற அந்த உணவுகளை முதல் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் அந்த ஆசை அது பாருங்க, அந்த வசனம் பாருங்க, ரொம்ப நல்லா. மறுபடியும் வாசிக்க வசனத்தை. சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது, அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். பாருங்க, சில சிறு மீன்கள். இது தெரியும் உங்களுக்கு இந்த காரியங்கள். அவர் 5 அப்பம் 2 மீன்களை கொடுத்து எத்தனை பேருக்கு? 5000 பேருக்கு கொடுத்தார். 5000 பேருக்கு எவ்வளோ பெரிய மல்டிஃபை ஆயிருக்கு பாருங்க. ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ நீங்கள் ஆண்டவரே இந்த ஒரு வேளை உணவு தான் ஆண்டவரே, அடுத்த வேளை உணவுக்கு நான் என்ன பண்ணுன்னு தெரியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீ தான்ப்பா ஆசீர்வதிப்பட்ட அப்பம், நீ தான்ப்பா இந்த அப்பத்தை ஆசீர்வதிக்கிறீர். அப்போ நம்ம அந்த அப்பத்தை சாப்பிடும்போது, நம்ம ஸ்தோத்திரப்படி சாப்பிடும்போது அப்படியே அதை பெருகச் செய்ய வல்லவர், ஆசீர்வாதத்தை பெருகச் செய்ய வல்லவர். நாம் சாப்பிட மிச்சம் பலருக்கு கொடுக்கணும். அன்றைக்கு கூட போன வாரம் திருமண காரியங்களில் சாப்பாடு, மீந்த சாப்பாடு அநேகருக்கு கொடுத்தாங்க. அன்று இரவு ரொம்ப பேர் கொஞ்சம் தான் மீந்துச்சு, நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போனாங்க. திருப்தியாக சாப்பிட்டு மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க. அநேகம் கொண்டு போனாங்க சாப்பாடை. அன்றைக்கி அன்று வெளியே இருந்தவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், ஒவ்வொரு காலத்தையும் ஒப்பு கொடுக்கணும். சில கல்யாணத்தில் சாப்பாடு தீர்ந்து போகும். அப்படி ஒரு காரியம் செய்யக்கூடாது. எப்போவுமே அதிகமாக தான் ஆகணும், மல்டிப்ளை ஆக்கணும். இப்போ ஒரு திருமண காரியத்தில் ஒரு 500 பேர் வராங்கன்னா 750 பேருக்கு நம்ம சமைக்கணும். 500 பேருக்கு 400 பேர் சமைச்சா வந்த 100 பேர் இல்லாமல் போயிடுவாங்க. அப்போ நம்ம அதிகமாக ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடும். ஆண்டவரே இதை நீங்கள் அதிகமாக்குங்க. 5 அப்பம் 2 மீன்களை அநேக பேர் கொடுத்தீர் ஆண்டவர். 5000 பேருக்கு 7000 பேர் கொடுத்தீர் ஆண்டவரே. அப்போ நான் சாப்பிட உணவை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அவர் தான் மெய்யான போஜனம். நான் செழித்துக்குடி போஜனம் பண்ணும்போது, சாப்பிடும்போது முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. ஒவ்வொரு வேலையும் நீ டீ குடிக்க போக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அது உங்களை பார்த்து மட்டும் தெரிந்து கொள்ளணும். அப்போ ஆண்டவர் நாம மகிமைப்படணும். கேட்பாங்க, கண்டி நிச்சயமாக கேட்பாங்க. நான் வியாழக்கிழமை செய்யாறு இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தேன். பயங்கரமான உணவு வகைகள், நான்வெஜ், வெஜிடேரியன். அதில் பாருங்கள் அநேக உணவு வகைகள். அப்போது என்ன செய்யும், நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, அந்த உணவு வகையில் சாப்பிட நம்ம ஆயத்தப்படக்கூடாது. அது நமக்கு ஆசீர்வாதம் அல்ல. பாருங்க, முதல்ல அங்கே நின்று நான் முதல்ல அப்படியே கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணேன். ஆண்டவரே இந்த உணவு வகைகள், வித்தியாசமாக உணவு வகைகள் இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு விளைவினும் ஏற்படக்கூடாதுப்பா. சைனீஸ் ஃபுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த ஃபேக்ட்ரி சைனீஸ் வேலை செய்கிற இடம். சைனீஸ் ஃபுட்டு எல்லாமே இருந்ததாங்க. எல்லாமே நான்வெஜ்ஜில் சொல்லக்கூடாதெல்லாம் இருந்ததாங்க. அப்படியே உணவு வகைகள் இருந்தது, வெஜிடேரியன் இருந்தது. முதல்ல நான் இப்போ அப்படி ப்ரே பண்ணி நகர்ந்து நமக்கு தேவையானதை கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டேன். சாப்பிடல, முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணேன். அப்போ என்னை ஒருத்தர் கேட்டார், என்ன பண்ணுங்க அது கை வச்சு? நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அப்படியா, நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்களா? ஆமாம் பிரதர், ஆமாம் சார், நான் இதை பண்ணுவேன். ஆண்டவர் கொடுத்த இந்த உணவுக்காக நன்றி சார். அதனால தான் நீ அங்கே நின்று கூட கண்ண மூடி ஏதோ ப்ரே பண்ணிங்களா? தேங்க்ஸ் பிரதர். அப்போது அவங்க ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. கரங்களை தட்டுவாங்க.
எந்த ஒரு உணவுலையும் நம்ம போன உடனே விழுந்துடக்கூடாது. நம்ம ஆண்டவர்கிட்ட போனோம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பொதுவான இடத்துல நம்ம வீட்டில் சாப்பிட நம்ம உணவை ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடணும். இது தொடர்ந்து செய்யணும். நீங்கள் பொதுவான இடத்துல போகும் முதல்ல ஸ்தோத்திரம், ஆண்டவரே சாப்பிடுவதற்கு எந்த விலையும் ஏற்படக்கூடாதப்பா. சில பேர் ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார், வயிற்றுக்கு என்ன வைன்றாரு, கத்தி, தொண்டையில் கத்தி வைங்க. சாப்பிட முன்பாக நமக்கு என்ன சாப்பிட வேணுமோ அதை நம்ம குறித்து கொஞ்சமாக சாப்பிடணும். அநேக சாப்பிட்டா நம்ம உடம்புல தான் பலவீனம் ஏற்படும். வயிற்றுக்கு போஜனமும் நல்ல வசனம் அது. அதை எடுத்து வாசிங்க. தகுதியானது அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த உணவை நாம் சாப்பிடும்போது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக மார்க் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. பத்தாம் அதிகாரம் 16 மார்க்கு. அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, சிறு பிள்ளைகள் இன்றைக்கு கூட சாட்சி சொன்னாங்க, வயலட் சாட்சி சொன்னாங்க, ஐயா சாட்சி சொன்னாங்க. சிறு பிள்ளைகள் அவ்விடத்தில் வர தடை செய்யாதிருங்க. ஏன்னா தேவன் ராஜ்யம் அவளுக்குரியது. ஏன்னா பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். பிள்ளைகள் தன் கைகளை வைத்து ஆசீர்வதிக்க. அப்போ நம்ம பிள்ளைகளை எங்கே தவறம் கொண்டு வரணும்? சபைக்கு கொண்டு வரணும். சபைக்கு கொண்டு வரணும். தர்ஷன் முதலாவது பிறந்த நாள் இங்கே தான் கொண்டாடினான். நல்ல ஆசீர்வாதப்பட்ட பிள்ளை அது. எல்லா பிள்ளைகளும் தான். அதுதான் சிறு பிள்ளைகள் எப்பவுமே பிள்ளைகள் என்பது, அதாவது ஒரு வயதுலேருந்து 12 வயது வரைக்கும் சிறு பிள்ளைகள் தான். 13 தான் டீனேஜை மாறி போகிறாங்க, வாலி பிள்ளைகளாக மாறி போகிறாங்க. அப்போ அந்த பிள்ளைகளை நீங்கள் கொண்டு வரணும், ஆண்டவரத்தில் கொண்டு வரணும். அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் மாறணும். இயேசு ஆசீர்வதிக்கப்பட்ட அப்போ அவர் கைகளை வைப்பார், பிள்ளைகள் மீது கைகளை வைப்பார். விடாதீங்க, வீட்டில் விடாதீங்க. எந்த பிள்ளைகளும் வீட்டில் விட்டு வராதிங்க. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் அவருக்குரியது. பிள்ளைகளை கைகளை வைத்து ஆசீர்வதிக்கிறவர் அவர். அப்போ அந்த ஆசை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளை கொண்டு வாங்க. அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அவர் ஆசீர்வதிக்கிறவர் அவர். பிரியமானவர்களே, முதல்ல அவர் நம் சாப்பிடும் உணவுகளை ஆசீர்வதிக்கிறவர். இரண்டாவது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். மூன்றாவதாக 24:50 வாசிங்க. லூக்கா 24:50. ஒரு 10 நிமிடம் முடிச்சிடலாம். 24:50. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும், இது உயிர்த்தெழுந்த உடனே நடந்த காரியம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த உடனே நடந்த காரியம். அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்கள் அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவளை ஆசீர்வதிக்கிறார். தேவ குடும்பத்தை, தேவ பிள்ளைகளை, விசுவாச குடும்பங்களை, அவர் பின்பற்றினவர்களை, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களை, அவருடைய ஊழியம் செய்கிறவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறது. ஐயாவுடைய தாயார் கடந்த வாரத்திலிருந்து பலவீனப்பட்டு ஜிஹெச்சில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. ஐயா மெசேஜ் அனுப்பிச்சோடனே அவங்கள ப்ரேயரில் நான் வச்சேன். ப்ரேயர் வச்ச உடனே நீ விசாரித்தேன். நேற்று தினத்தில் விசாரித்தேன் ஐயாவை. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. அம்மா இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. இப்படிப்பட்ட பலவீனம் இருந்தாலும் அவங்களுக்காக நாம் ஜபிக்கும் போது, பலவீனப்பட்டவங்க ஜபிக்கும் போது நிச்சயமாய் அவங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறார். அவர்கள் ஆண்டவர் பின்பற்றதினாலே கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். பிரியமானவர்களே, அவர் பின்பற்றுகிறவர்களை, தேவ குடும்பங்களை
அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவர்களை, அவர் ஊழியத்தை செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பம் நம்ம அவர் அப்பத்தை உட்கொள்ளும் போது நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ நம்ம ஒவ்வொரு காரியங்களிலும் நிதானித்து நாம் செயல்படணும். உலகத்தில் இருக்கிற நம்மோடு இருக்கிற ஒரு பெரியவர், யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிற சிங்கத்தை பழகிற யாரு? பிசாசு. பிசாசுக்கு எப்போ நம்ம எதிர்த்து நிற்க தெரியணும், அப்போதான் ஓடி போவான். எப்பொழுது சூழ்நிலை பாவம் செய்கிற ஒரு சூழ்நிலை தான் இயேசுவின் நாமத்தில் அந்த பாவத்தை அதற்றுகிறேன்னு சொல்லுங்க. பாருங்க பாருங்க, இந்த உபதேசம் கடினமாக தான் இருக்கும். விசேஷம் சொன்னாங்க, இன்னும் இந்த உபதேசம் கடினமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், சீசர் இந்த சீசரை பார்த்து, மற்ற சீசர் இந்த சீசரை பார்த்து, நீங்களும் எங்களை விட்டு போய்விட மனதாக இருக்கீங்களா? அப்போ பேதுரு ஒரு ஆர்வக்கோளார், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம், யாரிடம் செல்வோம்? நித்திய வார்த்தை, நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்கிற வார்த்தை உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது இருக்கிறது வார்த்தையின்படி. அப்போ தான் ஆண்டவர் அந்த அவங்ககிட்ட ஒப்பு கொடுப்பார். இது நீ சொல்லலை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அப்போ அவருடைய வார்த்தையினாலே நாம் ஜெயம் பெற்றுக்கொள்ளும்படியாய், வார்த்தையை சொல்லி நாம் ஆஸ்வதிக்கும்படியாய், அந்த வார்த்தையினும் அந்த மன்னாவை நாம் உட்கொள்ளும் போது நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் காரணம் என்னவென்றால் அவரை பின்பற்றுவதை ஆசீர்வதிக்கிற தேவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாய். ஆசீர்வதி ஜீவன் உலகம் இச்சை மாம்சம் மாறி ஒழிந்து போகும், வார்த்தைகளை ஒரு நாளும் ஒழியாது ஒழியாது. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, மூன்றாவதாக நாம் பார்த்து முடிப்போம். இயேசுவே பிற்கப்பட்ட அப்பம். முதலாவது கொடுக்கப்பட்ட அப்பம், இரண்டாவதாக ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பம், மூன்றாவதாக பிற்கப்பட்ட அப்பம். 1 கொரிந்தியர், இதை நாம் திருப்பந்தி முன்பதாக நாம் வாசிப்போம். அந்த வார்த்தையை, அந்த வார்த்தையை வாசிக்கும் போது நீங்கள் செவிட்டு விடுவன போல் இருக்காதீங்க. அதை 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 அப்படியே நீங்கள் தியானிக்கணும். காதுள்ளவன் கேட்க கடவன். ஒவ்வொரு திருப்பந்திலும் எல்லா சபையிலும் வாசிக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம சபையில் இதை வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. அவர் மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை மறுபடியும் கொரிந்தியருக்கு எழுதுறாரு. கொரிந்தியருக்கு பவுல் எழுதுறாரு. இந்த திருப்பந்தினா என்ன, அவர் சரீரம்னா என்ன, அவர் ரத்தம்னா என்னன்னு சொல்லி அவர் அந்த கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுறாரு. இது நம்ம திருப்பந்திலே அவருடைய சரீரமாகிய அப்பத்தையும் அவர் ரத்தமாகிய ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது முதலாவது பரிசுத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். எத்தனை பேர் உணரப்பட்டிருக்கீங்க அந்த வசனத்தினால? உணர்த்தப்பட்டிருக்கீங்க. உணர்த்தப்படணும். எச்சரிக்கை எச்சரிக்கை. அது அந்த அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தையும் அவருடைய சரித்தம் நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம தகுதி உள்ளவர்களாக மாறணும். அல்லேலூயா. பாருங்க, சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என் சரிமா என்று நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவர் நமக்காக பிற்கப்படுறார். நமக்காக அவர் சரீரத்தை பிட்டு தாறுமாறாக்கி சிலுவையில் அறைஞ்சாங்க. கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக கொடுத்தார். நமக்காக கொடுத்தார். இயேசுவே என்மேல் இரக்கமாயிரும், எனக்காக நீ ரத்தம் சிந்தினீர் ஆண்டவர், எனக்காக பிற்கப்பட்டீர் ஆண்டவர். நாளில் கூட
அப்பத்தையும் ரத்தமாகி ரசதம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரே, நீ எனக்காக பிற்கப்பட்டீர் ஆண்டவர், எனக்காக அடிக்கப்பட்டீர், எனக்காக கொடுக்கப்பட்டீர். அல்லேலூயா. எபிரேயர் 10 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறார். இயேசு கிறிஸ்து சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அது ஒரே தரம் நாம் பாவத்துக்கு மறுத்து நீதிக்கு பிழைச்சிட்ட உடனே அந்த பாவத்துக்கு உள்ளே போகக்கூடாது. என்ன பாவம் செய்துட்டேன்னு நினைக்காதீங்க. உலகமே பாவத்தில் தான் சுழந்து கொண்டிருக்கிறது. அதான் வாசனின்படி வெளிப்படுத்தல் விசேஷம் 22 அதிகாரம் எடுங்க, கடைசி வெளிப்படுத்தல் விசேஷம் 22:11 வாசிங்க சிஸ்டர். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், நீதி செய்யட்டும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும். இது 4 கேரக்டர் கொடுக்கிறாரு. அநியாயம் செய்கிறவன், அசுத்தமா இருக்கிறவன், நீதி உள்ளவன், பரிசுத்தம் உள்ளவன். நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ அநீதி செய்கிறவங்க, அநியாயம் செய்கிறவங்க, அவங்கள பரிசுத்தமாக நம்மளுக்கு அவரை பற்றி தேவையில்லை. நாம் பரிசுத்தமாகப்படணும். நமக்காக தான் இந்த வாசனத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து சரி ஒரே தரம் வெளியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். வருகை சீக்கிரம். அடுத்த வசனம் பாருங்க, வடிங்க சிஸ்டர். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா உற்சாகமாக. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட. ஆனால் அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டியது. ஆனால் ஆத்துமாக்களுக்காக நம்ம ஊக்கமாக ஜெபிக்கணும். அவங்களும் பாவத்து மறித்து நீதிக்கு பிழைக்கணும். மெய்யான தேவனாக, ஒரே தேவனாக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கணும். அவன் குடும்பமும் ரட்சிக்கப்படணும். இதோ சீக்கிரமாக வருகிறார் ஆண்டவர். இதோ சீக்கிரமாக வருகிறேன், வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ஆயத்தப்படுத்தணும். நம்முடைய குறிக்கோள் அதுதான் இருக்கணும் வாழ்க்கையில். எந்த நீங்கள் வேலை செய்திருந்தாலும், எந்த தொழில் செய்திருந்தாலும் ஆண்டவருக்கு பயத்தோடு செய்யணும். ஆண்டவரே வருகைக்கு நான் ஆயத்தப்படணும். பரிசுத்தமாக்க ஆண்டவரே, பரிசுத்தோடு நம்ம தோத்துக்கொள்ளணும். பரிசுத்தத்தோடு நான் திருப்பந்தியில் பங்கு பெறணும். ஆண்டவரே பங்கு பெறணும்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 10 அதிகாரம் 14 வாசிப்போம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களுடைய பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே. ஆகையால் சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும்
துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகியும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகியும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவுள். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். பாருங்க, அநேக காரியங்கள் இதுல ஆண்டவர் சொல்லிக்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 22 வசனத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்க. நம்மளை பூரணராக மாறும்படியாக துர்மான சாட்சி நீக்க தெளிக்கப்பட்ட இதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையிலே இதயத்தோடும் விசுவாச பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடும். அல்லேலூயா. அவருடைய கொடுக்கப்பட்ட அப்போ வாழ்க்கையில் தாழ்மையை தைத்து கொள்ள வேண்டும். அவர் தாழ்மையுள்ளவர்களாக இருந்தாரோ தாழ்மையை தைத்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பமாக இருந்து நம்முடைய உணவுகளிலும் சாப்பிடுகிற உணவுகளையும் மற்றும் நம் பிள்ளைகளையும் அவருக்காக நாம் ஓடுகிற ஓட்டத்தையும் நினைத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற அப்பமாக மாறுகிறார். மூன்றாவதாக அவர் பிற்கப்பட்ட அப்பம், நமக்காக பிற்கப்பட்டார், நம் பாவத்துக்காக பிற்கப்பட்டார், நம் அக்கிரமத்துக்காக பிற்கப்பட்டார். மறுபடியும் நம் பாவத்திலே விழாதபடி அந்த பிற்கப்பட்ட அவருடைய சரீரமாகி அப்பத்தை உட்கொள்ளும் போது நம் பாவத்தை அறிக்கை மறுபடியும் அந்த பாவத்தில் விழாதபடி ஆண்டவரே என்னை காத்தரலும், அப்பா என்னை காத்தரலும் சொல்லி அவருடைய சரீரமாக அப்பத்தையும் ரத்தமாக ரசத்தையும் பெற்றுக்கொள்ள நம்ம தகுதி உலகங்களை மாறும்படி ஒப்புக்கொள்வோம். கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. 1 கொரிந்தியர்